வலிமை மிக்க யானைப்படையால் ஏற்படும் மதச்சேற்றிலும் அதில் தேர்கள் புதையும் காட்சியிலும் விரியும் வர்ணனை. நண்பர்களே, கம்பராமாயணத்தில் ஒரு தேசத்தோட அழகையும் அங்கே இருக்கிற மக்கள், பறவைகள், விலங்குகள் எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு போன பாட்டில் பார்த்தோம். ஆனால் ஒரு நாடோட பெருமை வெறும் அழகுல மட்டுமா இருக்குது, அந்த நாடோட வலிமையிலையும் இருக்குமே. குறிப்பாக அந்த நாட்டு படைகளோட வீரம், அந்த வீரத்தில் கம்பன் எப்படி மனசை பறிகொடுக்கிறார்னு இந்த பாட்டில் பாருங்க. தழல்வெளி ஆழியும் துணையும் தாழ்வரை முளைவிளை கிரிநிகர் களிற்றின்மும் மத மழைவிழும் விழும்தொறும் மண்ணும் கீழ் உறக் குழைவிழும் அதில் விழும் கொடித்தின் தேர்களே. அடேயப்பா, என்ன ஒரு கம்பீரம்! கம்பர் இந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. தழல் விழி ஆழியும் துணையும் தாழ்வரை முளைவிழை. நெருப்பு மாதிரி கண்ணு மின்னுகிற ஆண் சிங்கமும் அதோட துணையும். அதாவது சிங்கம் சிங்கத்தோட வாழ்கிற குகைகளை விரும்புகிற மலைகள், அப்பேற்பட்ட மலைகள். இந்த மலையோட கம்பீரத்தோட எதை ஒப்பிடுறார் தெரியுமா? கிரிநிகர் களிற்றின், மலையை ஒத்த யானைகள். யானைகள் சும்மா இல்லை, மலை மாதிரி பிரம்மாண்டமான யானைகள். மத மழை விழும். அந்த யானைகளோட மும்மதம், அதாவது கன்னத்தில், கபோலத்தில், விதைப்பையிலிருந்து வழியிற மதம், அது சும்மா வழியலை, மழையாக கொட்டுதாம். என்ன ஒரு வர்ணனை! மழை மாதிரி மதநீர் கொட்டுது. விழும்தோறும் மண்ணும் கீழ் உரக்குழை விழும். அப்படி மதம் மழையா கொட்ட கொட்ட அந்த மண் என்ன ஆகுது தெரியுமா? ஆழமா கீழ்மட்டம் வரைக்கும் சேராயிடுது, குழஞ்சு போயிடுது. மதத்தில் ஊறின சேரு, அதில் விழும் கொடி தின்தேர்களே. அப்படி ஆழமாக குழஞ்சு போன அந்த சேத்துல என்ன வந்து விழுது? கொடிகள் பறக்கிற வலிமையான தேர்கள், போர்க்களத்தில் முக்கியமான தேர்கள் அந்த சேத்துல சிக்கி புதைஞ்சு போகுதாம். அதாவது யானைகளோட வலிமை, அதோட மதப்பெருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த இடமே சேராகி அந்த சேத்துல போர் தேர்களே சிக்கிடுமாம். என்ன ஒரு காட்சி! கம்பன் வெறும் யானை வலிமையை சொல்லலை, அந்த வலிமையோட தாக்கத்தை அந்த இடத்தோட தன்மையாக மாற்றி காட்டுறார். சிங்கங்கள் வாழற மலைகளோட கம்பீரத்தையும், யானைகளோட மலை போன்ற உருவத்தையும், மதமழையையும், தேர்கள் புதையும் சேற்றையும் அடுக்கி ஒரு பிரம்மாண்டமான காட்சியை கண் முன்னாடி நிறுத்துறார். இதுதான் கம்பனின் ஆற்றல். அடேயப்பா, வெறும் ஒரு 4-5 வரியில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான காட்சியை, ஒரு தேசத்தோட வலிமையை, அதுவும் யானைகளின் மூலமாக கம்பர் நமக்கு காட்டுறாரே. இப்படி ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் எத்தனை காட்சிகள், எத்தனை உணர்வுகள்,